சாமி காட்டுங்க. முருகா சண்முகா வேலாயுதா கந்தா கடம்பா கார்த்திகேயா பதிவேலா வெற்றிவேலா வீரவேலா சரவணபவா முத்துக்குமரா ஈசன் திருமகனே பாலகுமரா புகனே அப்பனே முருகா சண்முகா. ஓம் நமச்சிவாய. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனை. வேயூர் தோழி பங்க விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணையாவது நமச்சிவாயவை. மந்திரமாவது நீர் மாணவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூர் வாயால் உமைப்பங்கள் நீர் ஆழவாயால் திருநீர் அன்னம்பாலிக்கும் நிலை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் நிலவை கூடி செய்ய அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்பர இன்னும் பலிக்கும். அதிலே கொஞ்சம் திருநெல் கொஞ்சம் வச்சு அதை கொஞ்சம் வச்சு நீங்கள் அப்படியே வச்சுடுங்கம்மா. நீங்கள் எல்லாரும் சாமிக்கு பூ போடுங்க. எல்லாரும் வேண்டிக்கிட்டு சாமி கொஞ்சம் பூ போடுங்க. அதை வச்சுக்கோங்க. பத்திரிச்சு
இது வரணும். கேமரா கொஞ்சம் பாருங்க. எல்லாமே போடலாம் போடலாம். சரத்து நாராயண போட சொல்லு. வா பாதி வரல வந்துட்டு இருந்தாரு. அந்தந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, உங்களை அன்பால் அழைக்கின்றது. அப்படியே ஐயா வெயிட் பார்த்துருங்க. பார்த்தீங்களா 70 72 ஆமா இல்லைங்க இல்லைங்க 72 கையில் வச்சு இல்லை நான் இப்போ தான் பாங்க
அப்படி நின்று இல்ல பரவாயில்ல போடலாம். சரி அப்படியே ஓகே. மாத்திரை சாப்பிட்றீங்களா? நான் பே பண்ணிட்டாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப அடுத்து
ஹைட் கீழே இருக்கு சார் டாக்டர் வந்தா பூ கொடுங்க பூ அப்படி இருக்கு இல்லை அதான் அப்படியே கொஞ்சம் சுகர் இருக்குங்களா தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம யாராவது குளிச்சுருவாங்க சுத்தம்ல ஏஜ் இப்போதைக்கு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளினிக் பக்கத்தில் கிளினிக் போது எங்கேயோ வந்து காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி 2 வேலைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் முடிச்சிருக்காங்க. காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் வாட்டி வீட்டில் முடிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு பேப்பரில் எழுதிட்டு கொண்டு வரும். அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது டேப்லெட் வந்து கரெக்டாக சாப்பாடு இல்லைன்னா டேப்லெட் பூக்கடிச்சிக்கலாம் அவங்க டிஃபன் குடிச்சிருக்காங்க. என்ன விட
சுகருக்கு தான் காலையில் வரணும் இது மெடிக்கல் செக் பண்ணால் பேர் தான் சொல்லணும் அது அங்கே பார்க்கணும் எல்லாம் நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா இல்லை இன்னும் வரல ஆனால் இன்னும் இப்போ பிபி ஐயா இருக்கு உங்கள் மாமா வரையும் எனக்கு பிபி ஐயா இருக்கு உங்கள் மாமா என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன திடீர் பண்ணாரு 52 இருக்கு 152 102 அதுவா அது இப்போ முருகன் ஸ்டில்லு சாப்பாடு சரி இல்லை அப்படின்னா மாற்ற அதிகமாக ஒரு வாரத்துக்கு எழுதி சரி தலைவலி எத்தனை நாளாக இருக்குங்களா அது நம்ம எனக்கு இந்த டைமுக்கு சாப்பிட்லன்னா தலைவலி இருக்கும் வேலை வச்சுருக்காங்க மற்ற ஏதாவது டென்ஷன் ஆகிடும் மற்றபடிலாம் டயத்துக்கு சாப்பிடணும்னு ஓகே முன்னாடி வேலை பார்த்துருந்தேன் கையை அடிப்படைக்கு அப்படின்னு அந்த கடையில் இருக்குது அப்படின்னா கடையில் எடுக்கிறனால சரி வலி கொடுக்கல அப்படின்னா இல்லை தாங்க மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து எடுத்தாலுமே தண்ணி பெருசாக ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பெருசாக அது தண்ணி கையெழுத்து வச்சா மறுபடியும் பெருசாக உங்களுக்கு தாங்குற மாதிரி வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க சரி கொஞ்சம் தான் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தான் லைட்டாக அடிபட்டுச்சு இதுலேயே அதில் இருந்து தான் ரொம்ப வலி இருக்கிறத விட இவ்வளோ நாள் சார் நீங்கள் ஐட்டம் இருந்தாலும் சரியாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ரம்யா பெட்டாலியா மொத்தம் 7 பசங்க அங்கே சாப்பிட்றாங்க பையனாலும் ஒர்க் பண்ணுறது இல்லையா எதுவுமே சைமன் மாஸ்டர் போயிருக்கோம் செக் பண்ணுறீங்களா அந்த சைமன் மாஸ்டர் தான் சொல்லவே இல்லையா ஓகே பாய் கொத்தனால லைட்டாக குஜாது ஆமாம் அது அதில் பீப் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சுகர் நார்மலாக தான் இருக்குது ஆனால் பீப் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இந்த டேப்லெட் கண்டிப்பாக ஆனால் ரொம்ப அதிகமாக போகும் ஏறி இறங்கி இருக்கும் ஒரு நாளைக்கு திடீர்னு 150 170 ரூபா வரும் ஒரு வேலை செக் பண்ணால் 200 ரூபா இருக்கும் அப்போ நானே கொசுப்பேன் மாத்திரை போடாமல் கொசுப்பேன் மாத்திரை போடாமல் நானே கொஞ்சம் வேறு ஏதாவது திங்க் பண்ணி அப்போ கொசுப்பேன் அது வந்துடும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணுவேன் மாத்திரை மட்டும் முன்னாடி என்ன இது பார்க்குறேன் வாங்கி கொடுத்துருங்க ஃபீஸ் செக் ஆமாம் எழுதி வச்சு ஏதாவது எழுதி கொடுத்தா மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் ஷாப் இங்கே பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்
சளி அதில் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர்லாம் எப்படி சொல்லிச்சுங்களா? வெளில சரி, ஓகே. ரெண்டு மாதம் இல்லை நீங்கள் உங்கள் மூட்டை எடுத்துங்களா எந்த மூட்டை போனால் டீச்சர் போய் பார்த்துமா ஸ்ட்ரென்த் வச்சுருக்கு அந்த மாத்திரை ஜனவரி 3 ஜனவரி வந்து 2 வருஷம் சரி. சுகர் எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணா. டாக்டர் பாப்பாங்க சளி இருமல் இருக்கா? அது மேலே இருக்கு பாரு. கீழே எழுங்க, கீழே எழுங்க. அது எவ்வளோ பாயிண்ட் காட்டுது பாருங்க. 145. பார்க்கலையே இப்போ 160 ஆமாம் 160. ஒன்று கொடுத்துட்டீங்க, பேர் எழுதிட்டீங்க. ஆறுமுகம் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போன வீட்டுக்கு வரவே இல்லைங்க. நேற்று தான் பைக்கில் போனாங்க. நீ குடிக்கக்கூடாது. நாங்க 67 தானே 180 144 144. செவன்ட்டி 70 கிலோ 70 கிலோ. போட்டு ஆனால் உள்ளுக்குள்ள தான் அனல் வீசுகிற மாதிரி இது இரும்பு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை போட்டு இது இரும்பு தான் கரெக்டாக இரும்பு தான் வரும். இது வந்து இது வரைக்கும் சளி போயிட்டு வர அடைக்கிற மாதிரி அடைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு வாரமாக போயிட்டு வரல திண்டுக்கல்ல போனாங்க. அது முன்னாடி வரோம் போயிட்டு வந்து இப்போ வந்து ரொம்ப ஜுரம் கிடையாது.
சளி இருக்கிறது அடிச்சுட்டு வெளியே வர முடியாது. சிறப்பு வச்சுருக்கீங்க அதை சிறப்பு இல்லை குட்டி பார்த்துக்கலாம். இப்போ நான் பொண்ணு காலையில் ஒரு 3 மாதம் 3 மாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை 2-3 நாளாக ஒரே சாயந்தரத்துக்கு அப்புறமா காலையிலேருந்து எதுவும் தெரியல. ரத்தம் இல்லையா? பேரை பார்த்துல பேரை பார்த்துல நாங்கள் டீ சாப்பிட போயிருக்காங்க. அவங்க இப்போதான் முடிச்சாங்க. இப்போதான் சாப்பிட்டு நாராயணா இதுக்கு பேட்டரி மருந்து நம்ம உடம்புல ரத்தம் இருங்க 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 ரத்தம் போட்டாங்க உடம்புல ரத்தம் இல்லைன்னா அதுதான் தான் ஹாஸ்பிட்டல் களை கட்டுது. ஆளு அதான் வரணும்னு அப்படி காட்டு. சும்மா எடுத்துக்கிட்டு தான் வேணும். சுகர் இல்லை தானே பேப்பர் பார்த்து சாப்பிட்டீங்களா?
சொல்லிட்டு நீங்கள் தேவைப்பட்ட மாற்றம் போயிட்டு வேணா அதே மாதிரி கண்டிப்பாக 3 நாளைக்கு எழுதி கொடுத்துருவாங்க சுத்தரவா பிபி கிடையாது பிபி நம்ம செக் பண்ண கர்சி ஒர்க்கு தான் அதெல்லாம் தெரியும். வேற அவங்க போயிட்டாங்க பாரதியும் தனியாக போயிட்டாங்க. அவங்களோட ஸ்லிப்பில் இப்போ போடுவோம்னா இப்போ வேணாம் இவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த அடுக்கலை
பழனி கோயிலில் திறந்து சொல்லுவாங்க தங்கத்தை பாதி எடுத்து போயிட்டாங்க. அப்படியே ஒரு ஊருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தூங்கி இருந்துச்சு நடக்கும்போது ரொம்ப பேலன்ஸே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நடக்க சரியாக இருக்குது. ஆனால் மதியம் போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ரெண்டு கால் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் ஆக்சுவலி இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. ஃபீவர் வந்து ஒரு 20 நாள் கூட சரியாகிடுச்சு. அது அப்போ ஒரு 20 நாளாக மட்டும் தான் அந்த ஃபீவர். முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வலி ஆமாம் வலி அந்த வலி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீவர் இல்லை. வணக்கம். இது நம்ம நதிகள் அறக்கட்டளை வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணோம். 2009 ஸ்டார்ட் பண்ணி 2012 பதிவு பண்ணோம். பதிவு பண்ணி இல்லாத மக்களுக்கு ரோட்டு போகிறதுக்கு, அவங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது ஸ்கூல் சரியில்லைன்னா அதை போயிட்டு ஒரு சரி பண்ணி தரத்துக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து எங்களால் இட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சமாக வந்து 2021-22 நம்ம தனியாக ஒரு கேம்பு போல் போட்டு இது கண்டினியூ சிக்கராயபுரத்தில் தங்கம் இந்த பகுதியில் பண்ணிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வருஷத்துக்கு 2 கேம்பு போட்டு மக்களுக்கு அன்னதானம் வச்சு இது வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போது சிக்கராயபுரம் மெயின் ரோட்டில் அந்த கிளினிக் ஒன்று இப்போது இலவசம் பொதுவாக இலவசம் சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் மெடிசன் வந்து எல்லாமே என்னால் சின்ன ஒரு உதவியாக இதை பண்ணிக்கிறோம். இன்னும் பசங்களுக்கு மலைவாழ் பசங்களுக்கு இது ஒரு சின்ன கிராமம் குக்கிராமம் அதுபோல் இந்த பாத்ரூம் பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து அதுபோல் விஷயங்களை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணிக்கிறோம். இந்த நதிகளுக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய மக்கள் இதே போல் எங்களை போல பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். இதே போல் ஆரம்பிக்க நதிகள் அறக்கட்டளை 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு அரசு பதிவு பெற்றது. அதன் முதல் நமது அறக்கட்டளை மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாக மலைவாழ் மக்களை சந்தித்து அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அந்த மாணவ மாணவியரை பள்ளிக்கு அனுப்ப செய்து அவரோட தாய் தந்தையரிடம் நாம் எடுத்து கூறி அவர்களை மேல் படிப்பிற்கு அனுப்ப வைத்து அது ஒரு பெரிய சாதனையாகவே நமது அறக்கட்டளை செய்து வந்தது. அடுத்ததாக மருத்துவ முகாம். நமது அறக்கட்டளை மூலமாக பல இடங்களில் மருத்துவ முகாம் நடைபெற்று இன்று ஒரு மருத்துவமனையை தோற்றுவித்து அதை சிறப்பாக செயல்படுத்த இங்கே முயற்சி செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு நமது கௌரவ தலைவர் திரு எஸ்கே தனசேகர் மற்றும் டி காந்திராஜ் அவர்களால் எங்களுக்கு பெரிய உதவியை செய்து நமது கௌரவ தலைவர்களாக இருந்து அவர்கள் நமக்கு வந்து பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த மருத்துவ முகாம் நடைபெறும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தது திரு எஸ்கே தனசேகர் மற்றும் திரு டி காந்திராஜ் அவர்களால் நாங்கள் இன்று ஒரு சிறப்பான மருத்துவ முகாமை நடத்தி தினமும் மருத்துவ சேவை செய்யும் அளவிற்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு அவர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதனால் எங்கள் நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் அவர்களுக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததற்கு நதிகள் அறக்கட்டளை மீண்டும் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. மக்களுக்கு உதவிகளை செய்ய காத்திருக்கின்றது. ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவரும் எங்களுக்கு உதவிகள் வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தினால் இன்னும் பல உதவிகளை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நதிகள் அறக்கட்டளை அனைவருக்கும் வணக்கம். இன்று நதிகள் அறக்கட்டளை மூலம் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிக்கராயபுரத்தில் இன்று காலையிலிருந்து
மதியம் வரைக்கும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இன்று ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்று வந்து கலந்து கொண்டனர். ப்ரெஷர், ரத்த பரிசோதனை மற்றும் டாக்டர் கன்சல்ட் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. மிகவும் எல்லோருக்கும் வந்துட்டு மிகவும் பிடித்ததாக இருந்தது. இது தினந்தோறும் அவங்க வந்துட்டு ஈவினிங் வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை நாங்கள் கண்டினியூவாக வந்து தினந்தோறும் ஈவினிங் வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கிறது. மேலும் மேலும் இது வளர்ச்சியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தினந்தோறும் மாலை 6 மணிக்கு மேல் வந்து எல்லோரும் நம்ம நார்மல் உடல் செக்கப் செய்து கொள்வதற்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு இங்கே டாக்டர் இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட. மருத்துவ முகாமில் இன்றைக்கி இன்னுமே தினந்தோறும் மாலை 6 மணிக்கு மேலே இங்குள்ள சிக்கராயபுரத்தில் உள்ள மக்கள் வந்து நீங்கள் வந்து டாக்டர் எப்போவோ 6 மணிக்கு மேலே வருவாங்க. நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட உங்களோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் இங்கே வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம், டாக்டரை பார்த்துக்கலாம் இலவசமாக. இதுபோல் நதிகள் அறக்கட்டளை சார்பாக இன்னும் பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இலவசமாக கல்வி, மருத்துவ முகாம், படிப்பு, பள்ளிகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மக்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நதிகள் அறக்கட்டளை சார்பாக இங்கே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பயன்பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.